அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆண்கள் பலவிதம் மாதிரி பெண்களும் பல விதத்தில் இருக்காங்க. நிறைய கேரக்டர்ஸ் உண்டு. ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கும். ஒரு திருமணம் ஆகக்கூடிய பெண் கணவர் தன்னுடன் இருக்கணும் அப்படிங்கிறது நினைக்கிறது தப்பு கிடையாது. மாறாக கணவரை நம்ம மிகச்சு கணவரை முழு கண்ட்ரோல்ல நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறது இஸ்லாம் அதை அறவே மறுக்குது. ஹசரத் அப்துல்லா பின் மசூத் ரதியல்லாஹு அவங்க சொன்னாங்க, நான் என் தாயாரோட ஹசரத் ஆயிஷா ரதியல்லாஹு அவங்களுடைய வீட்டு அவங்கள நோக்கி போனோம், அந்த அறைக்கு நோக்கி. அப்போ எனக்கு வயசு கம்மி தான். அப்போ போகும்பொழுது அங்கே நிறைய பெண்கள் உட்கார்ந்துருந்தாங்க. அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆயிஷா ரதியல்லாஹு அவங்கள்ட்ட. ஏன்னா ஆயிஷா ரதியல்லாஹு நிறைய விஷயத்துக்காக வேண்டி வருவாங்க. அப்போ ஒரு பெண்மணி வந்தாங்க, திருமணமாக போகக்கூடிய நிலையில் உள்ள பெண்மணி. அப்போ அவங்க கேட்டாங்க, இம்ரஅத்தன் தஸும்மு ஹில்ஸஹா. இது அரபு வாசகம். ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். சொன்னாங்க, ஒரு பெண்மணி தன்னுடைய படுக்கையில் அல்லது தன்னுடைய கணவரை முழு கண்ட்ரோலில் வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இது எப்படி அப்படின்னு ஹசரத் ஆயிஷா ரதியல்லாஹு அவங்கள்ட்ட கேட்குறான். ஹசரத் ஆயிஷா ரதியல்லாஹு அதை பொதுவாக சொன்ன உடனே சொன்னாங்க, அல்லா பஸ், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அப்படின்னா. இந்த பெண்மணி போயிட்டாங்க, அந்த கேள்வி கேட்ட பெண்மணி போயிட்டாங்க. அப்போ கூட இருந்த பெண்மணிகள் எல்லாம் பார்த்துட்டு ஹசரத் ஆயிஷா ரதியல்லாஹு அவங்கள்ட்ட கேட்டாங்க, இந்த பெண்மணி சொன்னதுடைய முழு அர்த்தம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. ஹசரத் ஆயிஷா ரதியல்லாஹு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னு, இல்லை இவங்க அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த கணவரை முழு கண்ட்ரோல்ல எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க பேச்சத்தான் கணவர் கேட்கணுங்கிற அடிப்படையில் அதுக்காக வேண்டி ஏதாவது காரியம் செய்யலாமா அப்படிங்கிற அனுமதி அவங்கள்ட்ட கோருறாங்க அப்படின்னா. உடனே ஹசரத் ஆயிஷா ரதியல்லாஹு சொன்னாங்க, அந்த பெண்மணியை கூப்பிடுங்கண்ணா. கூப்பிட்டு அந்த பெண்மணி வந்த உடனே சொன்னா, உஃப் இல்லை, நீங்கள் செய்கிற காரியம் ரொம்ப தப்பான காரியம் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, இதை கண்டிப்பாக நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. அனுப்பிட்டு ஒரு வாசகம் சொன்னால், முல்ஹத்துன் ஃபின்னார், நரகத்தில் உள்ள ஒரு சின்ன டாட் அப்படின்னா. சொல்லிட்டு திருப்பி சொன்னாங்க, அந்த பெண்மணி உட்கார்ந்த இடத்த நீங்கள் கழுவி விடுங்க அப்படின்னா. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, அதை இவர் வந்துட்டு போனார், அவருடைய கெட்ட நீயத்து இந்த இடத்துல இருந்துடக்கூடாது, அந்த அசர் அந்த விஷயம் இருந்துடக்கூடாதுன்னு அதை கழுவி விடுங்கம்பாங்கல்ல. அது வார்த்தை மட்டும் கிடையாது, இஸ்லாத்தில் நிறைய இடத்துல அது சொல்லப்பட்டிருக்கு. அந்த பெண்மணி உட்கார்ந்து இருக்கிற அந்த சூடு கூட அந்த இடத்துல இருக்கக்கூடாது, அந்த கெட்ட எண்ணம் அதில் அந்த அசருக்கு இருக்கக்கூடாதுக்காக வேண்டி அதை கழுவி விடுங்கன்னா. அப்போ சில நேரத்தில் சில பெண்கள் கேட்கக்கூடிய கேள்விகள், அதை இஸ்லாம் எப்படி அதை பார்க்குது, அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் அதை எப்படி அதை இன்ட்ராக்ட் பண்ணி சொன்னாங்க அப்படிங்கிறதான் விஷயம்.